ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேகலா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது என் சிஸ்டருடைய சேனல். நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாடல் ப்ளவுஸ் டிசைன் பற்றி இதில் சொல்லித்தராங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பீகாக் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோனோட கொஞ்சம் பெருசாக ஒரு வட்டம் போடுங்க. அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு, அடுத்து கடைசி வட்டம் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸில் போட்ட லாங் அண்ட் ஷார்ட்டையும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணி தான் ஃபெதர் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போது செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதே போல் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே த்ரெட்டை கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போடுங்க. பாருங்கள், செகண்ட் லைனில் கொஞ்சம் கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடுங்க. இப்போது செகண்ட் லைனில், இப்போது தேர்ட் லைனில் ஸ்டிச் போட்டு த்ரெட் அப்படியே கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போடுங்க. இந்த ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட்டு. ஒவ்வொரு ஸ்டிச்சும் நீங்கள் கிராஸாக போட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபெதர் ஷேப் கரெக்டாக வரும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்டிச் புரியும். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அதே போல் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே ஃபுல் பண்ணி ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடணும். அவ்வளோதான். பாருங்கள், த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து செகண்ட் லைனில் ஸ்டிச்சு, அதே போல் தேர்ட் லைன்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ஃபுல் பண்ணி ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச் போட்டு ஒரு லாக்கு. அவ்வளோதான். நீங்கள் போடுற ஸ்டிச்சை கிராஸாக போட்டு வரணும். இப்போது தேர்ட் லைனில் கீழே த்ரெட்டை இழுத்து ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடணும். அவ்வளோதான். அதே போல் தான்
இது வரைக்கும் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணோம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த ஸ்டிச்சஸ் போட்டே வரணும். பாருங்கள், த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு கேப்பில் ஸ்டிச் போட்டு கீழே ஃபுல் பண்ணி லாக் போடுங்க. இந்த த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அந்த கேப்பில் ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து லாக்கை கேப்பில் இந்த ஸ்டிச்சஸ் போட்டே வரணும். அங்கே வெளியே எடுத்துட்டு சென்டரில் ஸ்டிச் போட்டு கீழே ஃபுல் பண்ணி ஒரு லாக்கு. த்ரெட்டு கலர் சூஸ் பண்ணும்போது கரெக்டான காம்பினேஷனாக சூஸ் பண்ணுங்கள். கீழே ஃபுல் பண்ணி லாக். அந்த கேப்லேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டே வாங்க. த்ரெட்டை வெளியே எடுத்து வெளியே எடுத்துட்டு இந்த கேப்பில் ஸ்டிச்சு போட்டு அப்படியே இந்த த்ரெட்டை கீழே இழுத்து ஒரு லாக்கு. அவ்வளோதான். இப்போது சென்டரில் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோன் சுற்றியும்
சுகர் பீட்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். பீட்ஸ் போடும்போது 2 பீட்ஸாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும்.